கொரோனா பரவலை தடுப்பதற்காக பிச்சை எடுக்கதை தடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இதை யாரும் விருப்பப்பட்டு செய்யறதில்ல. இது ஒரு நாட்டுடைய சமூக பொருளாதார பிரச்சனை. ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மையிலிருந்து இந்த பிரச்சனையை அணுகக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவின் சாராம்சங்களை பார்க்கலாம். இந்தியாவில் சுமார் 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் வீடற்றவர்களாகவும் பிச்சைக்காரர்களாகவும் இருக்கிறார்கள் என்கிறது அரசு கணக்கு. பிச்சை எடுப்பவர்களின் மறுவாழ்விற்காக ஒவ்வொரு மாநில மேலும் இந்த சமூக பிரச்சனையை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து மத்திய அரசும் டெல்லி அரசும் பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. பிச்சை எடுக்கிறத ஒரு நாட்டுடைய சமூக பொருளாதார பிரச்சனையா பார்க்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னுச்சு இல்லையா? எந்தெந்த சமூக பொருளாதார காரணங்களால பிச்சை எடுக்கிறாங்க, எந்தெந்த மாநிலங்கள்ல பிச்சை எடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். பிச்சை எடுக்கிறத தடை செய்ய முடியாது, ஆனா அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல ஒரு தலைமை நீதிபதி கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அப்படி ஒரு கருத்துக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தை ராஜ்யசபால சமூக நீதித்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 4,13,670 பேர் இருக்காங்க பிச்சை எடுக்கிறவங்க. அதுல ஆண்கள் தான் அதிகம். கிட்டத்தட்ட 2,21,000க்கும் மேற்பட்டோர் ஆண்களும், பெண்கள் கிட்டத்தட்ட 1,96,000க்கும் மேற்பட்டோர் பெண்களும் இருக்காங்க. அப்படி எந்தெந்த மாநிலங்கள்ல பிச்சை எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இடத்துல மேற்கு வங்கம் இருக்கு. கிட்டத்தட்ட 81,244 நபர்கள் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தமிழகம், டெல்லி, புதுவை. இப்போ ஏன் இந்த நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க, என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் காரணம் வறுமை, இரண்டாவது காரணம் வேலையின்மை, மூன்றாவது காரணம் சோம்பல், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக கருதப்படுறது கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறத்திற்கு புலம்பெயர்றவங்க. தன்னால் முடிந்த ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பி வர்ற பட்சத்தில் உரிய வேலை கிடைக்கிறது இல்லை, அங்கே ஒரு சூழல் ஏற்படாத ஒரு காரணங்கள்னால பிச்சை எடுக்கிற நிலைக்கு இவங்க எல்லாரும் தள்ளப்படுறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ஹேமா. மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ஹென்றி டிஃபேன் இந்த அமர்வில் விருந்தினராக பங்கேற்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம். உச்சநீதிமன்றத்துடைய இந்த பார்வை சரிதானா? 10 ஆண்டுகளுக்கு முன்பும் இதே மாதிரி தான் உச்சநீதிமன்றம் இதை அணுகியிருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகும் இதே பார்வையை முன்வைக்குது. இந்த பார்வை சரிதானா, ஆரோக்கியமானதானா? பிச்சை எடுப்பதை தடை செய்யக்கூடாது, முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொன்னது முன்னே சொன்ன விஷயங்களை மறுபடியும் சொல்லியிருக்கிறார்கள் என்று கூறலாம். ஆனால் அதை தாண்டி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து நம்ம ஆழமாக ஆராய வேண்டிய ஒரு கருத்து. மேட்டுக்குடி மக்கள் மனநிலையிலிருந்து உச்ச நீதிமன்றம் மாற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப என்ன தெரியுது? பல தீர்ப்புகளில் மிக பகிரங்கமாக உண்மையை அந்த 2 மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய நீதிபதிகள் சந்திரசூடும் எம்.ஆர். ஷாவும் கூறியது, ஒரு மேட்டுக்குடி மனநிலை உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றங்களில் பிரபலண்டா இருக்கு, நிலுவையில் இருக்கு என்பதை கூறியிருக்கிறார். அதிலிருந்து நாம் தீர வேண்டும். அப்ப இது வெறும் பிச்சைக்காரர்கள் பிரச்சனையில் மட்டுமல்ல,
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள் சார்ந்த விஷயங்களை பார்ப்பது, வசதியற்றோர் நிலையில் இருக்கக்கூடியவர்களை பார்ப்பது, சாதியத்தில் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்று கருதப்படுபவர்களுடைய பார்க்கும் பொழுது மேட்டுக்குடி மக்கள் பார்வையில் பார்க்க கூடாது என்பதுதான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக பார்க்கிறேன். இதுல மிக முக்கியமாக அவர்கள் கூறுவது என்னவென்றால், பிச்சை எடுப்பது என்பது ஒரு 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 இஃபெக்ட். அதனுடைய ஆழமான பின்னணி எங்கிருந்து வருதுன்னா வறுமையின் காரணமாக வருகிறது, சமூக ஒதுக்குதலின் காரணமாக வருகிறது. இந்த ஏழைகள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அவர் வறுமையில் கஷ்டப்படுபவர்கள் மட்டுமல்ல, அந்த வறுமையில் கஷ்டப்படுபவர்கள் யார் என்று மேலும் கேட்க போனோம் என்றால் இந்த சாதிய சமுதாயத்தில் கீழ் சாதி என்று கருதப்படுகின்ற ஷெட்யூல் காஸ்டாக இருக்கலாம், மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்டாக இருக்கலாம், ஆதிவாசிகளாக இருக்கலாம், சிறுபான்மையாக இருக்கலாம், இவர்கள் தான் அதிகமாக இந்த இது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், யாரும் மகிழ்ச்சியுடன் போய் பிச்சை எடுப்பது கிடையாது. அவருடைய மாண்பை அடமானம் வைத்துதான் அவர்கள் இது போன்ற செயல்களில் இறங்க தள்ளப்படுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் கார்த்திகேயன், நாம் இந்த உச்சநீதிமன்றத்துடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இந்த பேண்டமிக்கு பின்னாடி நம் நாட்டில் இருக்கக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அந்த 2011 எண்ணிக்கை கூறினார்களே 4,13,670 இவ்வளவு ஆண்கள் இவ்வளவு பெண்கள், அது கண்டிப்பாக 2020 பிறகு அதிகமாயிருக்கும், பல மடங்கு அதிகமாயிருக்கும். பல மடங்கு கிராமங்களிலிருந்து நகர்ப்புறத்துக்கு வந்தவர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுலதான் 4 விஷயங்களை செய்தார் ஹேமா பட்டியல் போட்டாங்க. வறுமை, அப்புறம் நகர்ப்புறத்துக்கு புலம்பெயர்தல், வேலையின்மை, சோம்பல் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் அதுல வறுமையை கோடிட்டு காமிச்சீங்க. இப்ப போன செக்மெண்ட்ல என்ன பேசணும்னா வறுமை மட்டும் நீங்க சொன்னீங்க, நகர்ப்புறத்திற்கு புலம்பெயர்தல் சொன்னீங்க. குறிப்பாக பணியில் இருந்தவர்கள் பலரை நாம் மதிக்காமல், பணியில் இருந்த பலரை நாம் மதிக்காமல், மதிப்புடன் நடத்தாமல், அது நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது சென்ற அமர்வில் நீங்கள் பேசின மாதிரி வெளி மாநிலங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இவர்களெல்லாம் நாம் முறையாக அவர்களை கெஸ்ட், ஆங்கிலத்தில் நல்ல சொல்லுகிறார்கள், விருந்தாளிகளாக இங்க பணிக்கு கொண்டு வந்தவர்களை விருந்தாளிகளாக நடத்தாமல் அவர்களை பிச்சைக்காரர்களாக தள்ளி அனுப்பியிருக்கிறோம் என்பது வருத்தத்துக்குரிய ஒரு சரித்திரம் நம் தமிழகத்திற்கு. இது ஆட்சி சார்ந்த விஷயம் இல்ல, தமிழகம் சார்ந்த விஷயமா பார்க்கிறேன். இப்போ சட்ட ரீதியாக இது போன்ற பணிகளில் ரூரல் இந்தியாவிலிருந்து அர்பன் இந்தியாக்கு, அது தமிழகத்திலே இருந்து வந்திருக்கலாம், வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கலாம். பலர் 2 கரங்களை பயன்படுத்தி பல நேரங்கள் பணி செய்து பல முதலாளிகளுக்கு வருமானத்தை ஈட்டி தந்தவர்கள் இன்று பிச்சைக்காரர்களாக தள்ளி வைத்திருக்கிறோம் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் மறந்துவிட. அவங்கதான் வேலைக்கு ஆட்கள் வரமாட்டேன்றாங்கன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். வேலை செய்வதற்கு விருப்பம் இல்ல, ஆட்கள் வரமாட்டேன்றாங்க அப்படின்னும் நம்ம அவங்க தரப்புல, தொழிலதிபர்கள் தரப்புலையும் குற்றச்சாட்டு. இப்ப இதுலயுமே சோம்பல் இருக்கு, நகர்ப்புறத்துக்கு புலம்பெயர்தல் இருக்கு. அப்ப இதுல இந்த பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வயதானவர்களாக, நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா, இல்ல அதுலயும் சோம்பல், வேலைக்கு போறதுல விருப்பம் இல்ல, இதை ஒரு தொழிலா பண்ணக்கூடிய, இல்ல இந்த தொழிலுக்கு ஆட்படுத்தக்கூடிய மாஃபியா, அந்த மாதிரியான சமூக காரணங்களும் இதுக்கு பின்னாடி இருக்கா பிச்சை எடுக்கிறதுல? நான் ரொம்ப பொறுப்புடன் சொல்ல விரும்புறேன், யாரையும் நான் காயப்படுத்த விரும்பல. ஏழைகளை பற்றி பேசும்போது எப்பொழுதும் அந்த சோம்பலை அவர்கள் சேர்த்து பேசுவார்கள். அது 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 சரியல்ல. ஏழைகளையும் சோம்பலையும் நாம் எப்பொழுதும் எந்த விவாதங்கள்லயும் அது சேர்த்து பேசுவோம். கண்டிப்பாக தண்ணி அடிக்கிற பழக்கம் தமிழகத்தில் அதிகமா இருக்கின்றது, விமர்சனம் பண்றது எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனா அந்த சோம்பல்னு சொல்றது உண்மை கிடையாது. அது கண்டிப்பா ஏழைகளாக இருப்பவர்கள் எல்லாம் அல்லது பிச்சை எடுக்க தள்ளப்படுபவர்கள் எல்லாம் சோம்பலின் காரணமாக போறான்னு சொல்ல வாய்ப்புகள் கிடையாது. இன்னைக்கு அவன் எங்க போய், என் வீட்டுல நாங்க குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் நான் தெருக்களில் பிச்சை எடுப்பதை நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். அதுல மாஃபியா இருக்கும், அதுல குரூப்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்த காட்சிகள். ஆனா இந்த கோவிடுக்கு பிறகு நாம் அனைவரும் வெவ்வேறு நகரத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் வர்றவங்க புதுசா என்ன பார்த்தோம்னா, புதிதாக வீடாக வேற வழியே இல்லாமல் 2 கரங்கள் 2 கைகள் இருக்கு, உழைக்கான எங்க போய் உழைக்கிறது தெரியல, வயிறு அவ்வளவு பசி எடுக்குதுன்ற காரணம் வீடாக மாண்பை அடமானம் வைத்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு புது கிளாஸை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம் தமிழகத்தை சார்ந்தவர்களை பார்த்தோம். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால அந்த கோவிட் காலகட்டத்திற்கு பிறகு
இந்த பிச்சை எடுக்கக்கூடிய பழக்கத்தில் அதிகமானோர் இறங்கியிருக்கார்கள் என்றால் இந்த வறுமையை போக்குகின்ற திட்டத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசர காலம் வந்துவிட்டது என்று மறந்துவிடக்கூடாது. பிச்சை எடுக்கிறதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறவங்களுக்கு மறுவாழ்வு திட்டங்களா மத்திய அரசு என்ன பண்ணுது, மாநில அரசுகள் என்னென்ன பண்றாங்கிறத பார்க்கலாம். இந்தியால ஆதரவற்றவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, முதியவர்கள் அப்படின்னு ஒரு 4 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்காக மத்திய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கு. அது ஸ்மைல் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு செயல்படுத்தியிருக்கு. எங்கெங்கெல்லாம் செயல்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 நகரங்களை தேர்வு பண்ணியிருக்கு. என்னென்ன நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, பெங்களூரு, டெல்லி, மும்பை, நாக்பூர், இந்தூர், லக்னோ, பாட்னா, ஹைதராபாத், அகமதாபாத் அப்படின்னு இந்த நகரங்களில் தேர்வு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கு. இது ஒரு சோதனை முயற்சி அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போதே பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. இதுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுவாழ்வு திட்டத்துக்காக மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்பட்டு அங்கே இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி, அதே போல் மனநல ஆலோசனை தேவைப்பட்டுச்சுன்னா அது, அப்புறம் அவங்களுக்கு பொருளாதார தொடர்பு, இந்த மாதிரி என்னென்ன வசதிகள் தேவையோ எல்லாமே வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. மக்கள்கிட்ட கேட்டோம், உச்சநீதிமன்றம் பிச்சை எடுப்பதை தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன், என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்க சொன்ன கருத்துக்களையும் பார்த்தோம். ஒரு சிறப்பான தீர்ப்பு. பிச்சை எடுப்பது என்பதும் ஒரு தொழில்தான். தனது வாழ்வாதாரத்திற்காக உழைக்க முடியாத நபர்கள்தான் இந்த பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபடுகின்றார்கள். அது ஒரு தொழிலாகத்தான் பார்க்க முடிய அது சமூகத்தினுடைய அவமரியான செயல் என்று பார்க்கக்கூடாது. இது ஒரு திருத்தலத்துக்கு போகிற, ஒரு கோயிலுக்கு போகிற பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதிகபட்சமாக இருக்குது. அதில் உண்மையிலே இதை ஒரு மறுசீலனை பண்ணால் தான் நல்லது. ஏதோ நீதிமன்றங்கள் சொன்ன உடனே சில நேரங்கள் நடவடிக்கை எடுப்பதும் திரும்பி பழைய நிலைமைக்கு தள்ளுவதும் என்பதில்லாமல் நிரந்தரமாக அந்த பிச்சை எடுக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மறுவாழ்வு அமைத்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை உத்தரவாதம் ஏற்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கணும். இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யணும். இது லாக்டவுன் பீரியடில் எல்லாரும் சிரமத்தில் இருக்கும். இதை உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இதை முழுமையாக தர்மகாரங்களை தடை வச்சா நல்லாயிருக்கும். இந்த பிச்சை எடுக்கிறவங்கள தடை செய்கிறதுக்கான முயற்சிகள் செய்யணும். அதே சமயத்தில் மிகவும் கஷ்டப்படுறவங்கள இந்த கொண்டு போய் ஒரு இல்லம் அமைச்சு அவங்களுக்கான நிவாரணங்களை மேற்கொள்ளணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். திரு ஹென்றி, பிச்சை எடுக்கிறத ஊக்குவிக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு அவங்க தன்மானத்தோடு சுய கௌரவத்தோடு வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் சொன்ன கருத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. இந்த திட்டங்கள் இருக்கு, மத்திய அரசும் இந்த திட்டங்களை செயல்படுத்துறாங்க, மாநில அரசுகளும் செயல்படுத்துறாங்க. ஆனாலும் அந்த பிச்சை எடுக்கிறதுங்கிறத அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எங்க கேப் இருக்கு இதுல இந்த உங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் கூறியது கலைஞருடைய திட்டத்தை குறிப்பிட்டார்கள். சும்மா உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கிறேன், வேற எந்த அரசியல் காரணங்களுக்காக எடுக்கல. இல்லங்களை ஆரம்பிப்பது, பெக்கர் ஹோம்ஸ்னு பேர் வச்சிருந்தாங்க. அந்த பேரே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பயன்படுத்த, வேற வழி இல்லாத காரணத்தினால பயன்படுத்துறோம். ஆனா அது அரசு அதிகாரிகள் நடத்தினார்கள். அரசு அதிகாரிகள் பெக்கர் ஹோம்ஸ் நடத்தும் போது அங்க மனிதர்களை கட்டுப்பாட்டுடன் வைத்து அவர்களுக்கு 3 நேர உணவு கொடுத்தால் போதும் என்ற எண்ணத்துடன் அவர்களை நடத்தும் போது இந்த பிச்சை எடுப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுதந்திரம் வெளியே நல்லா நடந்து போகிறது. அவங்க அந்த சுதந்திரத்தை அனுபவித்தவர்கள். இந்த நகரத்துடைய வெவ்வேறு பகுதிகளை பார்த்து அவர்கள் மற்றவர்கிட்ட பிச்சை வாங்கி பிழைத்தவர்களை நீங்க கட்டுப்படுத்தி ஒரு இல்லத்தில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் வெளியேறுபவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இது போன்ற திட்டங்களை கொண்டு வரும்போது அரசு அமைப்புகளுடன் அமர்ந்து அவர்களை இல்லங்களுக்கு அங்கேயும் சிறை கைதிகள் மாதிரி நடத்தப்பட்டிருக்காங்களா? நடத்தக்கூடாது என்றதான் நடக்கல. பிரச்சனையே தான். அவர்களை அங்கே அவர்கள் சொந்தமாக செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தேடி செல்வதற்கான ஒரு வழியை நாம் அங்கே எடுத்துக் கொடுக்கக்கூடிய சிலரை வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வெவ்வேறு காரணங்களுக்காக பணி செய்ய முடியாதவர்களை நாம் வித்தியாசமாக நடத்தலாம். இது மாதிரி பிரித்து நாம் அவர்களை ஆளும் பொழுது இது போன்ற ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுல பலர் இது ஒரு பக்கம் பிச்சைக்காரர்களை பார்க்கும்போது, அடுத்தது இந்த கேங்ஸ் ஆபரேட் பண்ற கேங்ஸ் இருக்கு பாருங்க. இது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இது காவல்துறை அதில் இறங்கி பிச்சை எடுப்பவர்களை பிடிக்காமல்
இவர்களுக்கு பின்னே இருப்பவர்கள் யார் என்று அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு நம்முடைய காவல்துறை மேல எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னா, குற்றவாளிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக காவலர்களுக்கு இருக்கு. அதை பாதி பேர் சரியாக பயன்படுத்துவார்கள், பலர் சரியாக பயன்படுத்துவதில்லை என்றுதான் நம்மளுடைய. இப்ப இவங்க இந்த கேங்க்ட இருந்து அவங்களால தங்களை விடுவிச்சுக்கவே முடியாதா, தப்பிச்சு போகவே முடியாதா? அந்த அளவுக்கு அந்த நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? பிரச்சனை என்னன்னா, இந்த கேங்ஸ்டரை பிடிப்பது கிடையாது, பிச்சைக்காரர்களை நாம் பிடிக்கிறோம். நம்ம கேங்ஸ்டர்ஸ் will always escape. இந்த கேங்ஸ்டர்ஸ் தான் இந்த குழந்தைகளை டிராபிக் குழந்தைகளாக வெவ்வேறு இடங்களிலிருந்து கடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு வெவ்வேறு கால்களை முறிப்பது போன்ற அசிங்கமான விஷயங்களை செய்து வேற வழியே இல்லாமல் இந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களோ இவர்களை நாடி இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆகிறார்கள். அதை கடுமையாக காவல்துறை, அரசு சார் அமைப்புகளுடன், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கு என்று மறந்துவிட வேண்டாம். பிச்சைக்காரர்கள் என்று சொல்லும் போது ரெண்டுத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்னு, டிராபிக் பண்ணி இதுல பிழைப்பை நடத்துவதற்கு ஒரு கேங்கை பின்னாடி வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்துவதற்கென்றே பிச்சைக்காரர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி இருக்கு. அந்த கோஷ்டியை ஹேண்டில் பண்ற மெத்தட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். உண்மையான ஜென்வின் பிச்சைக்காரர்களாக தள்ளப்படுபவர்களை ஹேண்டில் பண்ற மெக்கானிசம் வித்தியாசமா இருக்கணும். இது ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக. பார்க்கலாம். திமுக அரசு தான் 1970களில் அந்த பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் நம்பலாம். நன்றி திரு ஹென்றி டிவைன், நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நியூஸ் 360 நிறைவு பெறுகிறது.